மனித மைய திறன்கள். AI, ஆட்டோமேஷன் மற்றும் தொழில்நுட்ப வார்த்தைகள் நிறைந்த உலகில் உங்களை உண்மையிலேயே தனித்து நிற்க வைப்பது மனிதனாக இருப்பதுதான். பெறுங்கள், ஏனென்றால் 2025ஆம் ஆண்டில் அதிக தேவையுள்ள முதல் 5 மனித மைய திறன்களை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மேலும் முக்கியமாக அவற்றை நீங்கள் எவ்வாறு பயிற்சி செய்யலாம். மனித மைய திறன்கள் என்றால் என்ன? மனித மைய திறன்கள் மென்மையான திறன்கள், ஆனால் அவை சக்தி திறன்கள். அவை பச்சாதாபம், தொடர்பு, படைப்பாற்றல், தகவமைப்பு திறன், இயந்திரங்களால் பிரதிபலிக்க முடியாத திறன்களை பற்றியது. லிங்க்டின் இன் படி 90%க்கும் மேற்பட்ட ஆட்சேர்ப்பு செய்பவர்கள் இவை கடினமான திறன்களை விட அதிகமாகவோ என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கை, தலைமைத்துவம் மற்றும் தொடர்பை உருவாக்குகிறார்கள். அவர்களை உடைப்போம். திறன் 1, பச்சாதாபம். பச்சாதாபம் என்பது மற்றவர்களை புரிந்து கொள்வது பற்றியது. அவர்கள் சொல்வதை மட்டுமல்ல, அவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்வது. எடுத்துக்காட்டு, ஒரு சக ஊழியர் ஒரு காலக்கெடுவிற்கு முன்பு மன அழுத்தத்தில் இருக்கிறார். கடினமாக அழுத்தம் கொடுப்பதற்கு பதிலாக நீங்கள் இடைநிறுத்தி கேட்கிறீர்கள், என்ன நடக்கிறது? அந்த எளிய செக்-இன் மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்குகிறது. குறுக்கிடாமல் கேளுங்கள், நீங்கள் கேட்பதை பிரதிபலிக்கவும். நீங்கள் அதிகமாக இருப்பது போல் தெரிகிறது. கேளுங்கள், கருதாதீர்கள். திறன் 2, தொடர்பு. இது மிகப்பெரியது. இது பேசுவது மட்டுமல்ல, புரிந்து கொள்ளப்படுவது பற்றியது. தொலைதூர அணிகள் அல்லது உறவுகளில் தவறான தொடர்பு நிறைய செலவாகும். செய்திகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் வைத்திருங்கள். புரிதலை உறுதிப்படுத்தவும். நான் அதை நன்றாக விளக்கினேனா? துணி மற்றும் உடல் மொழியில் கவனம் செலுத்துங்கள். திறன் 3, தகவமைப்பு. உலகம் எப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக மாறி வருகிறது. தொழில்நுட்பம், தொழில்கள், சமூக விதிமுறைகள் கூட. நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது உருவாகி வருகிறீர்களா? தழுவல் என்பது திறந்த நிலையில் இருப்பது. இதன் பொருள், எனக்கு இன்னும் தெரியாது, ஆனால் நான் அதை கண்டுபிடிப்பேன் என்று கூறுவது. மாற்றத்தை வாய்ப்பாக மறுவடிவமைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். சிறிய சோதனைகளை கொண்டாடுங்கள். திறன் 4, கூட்டுப்பணி. சிறந்த விஷயங்கள் ஒருபோதும் தனியாக உருவாக்கப்படுவதில்லை. ஒத்துழைப்பு என்பது வெறும் குழ்பணி அல்ல, அது கூட்டு உருவாக்கம். எப்போது வழிநடத்த வேண்டும், எப்போது ஆதரிக்க வேண்டும் என்பதை அறிவது இதன் பொருள். வெவ்வேறு கண்ணோட்டங்களை பாராட்டுங்கள். பாராட்டுங்களை தாராளமாக பகிரும். கருத்துக்களை தயவு செய்து தெளிவாக வழங்கவும். திறன் 5, ஆக்கப்பூர்வமான பிரச்சனையை தீர்க்கும். இது வெளிப்படையானதை தாண்டி சிந்திப்பது. சிக்கித் தவிக்கும் சூழ்நிலைக்கு நீங்கள் ஒரு புதிய கோணத்தை கொண்டு வரும்போது அது தங்கம். உதாரணமாக, ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வுடன் வரவு செலவு சிக்கலை தீர்ப்பது என்ன என்றால் என்று கேளுங்கள். கேள்விகள் தீர்ப்பு இல்லாமல் மூளைச்சலவை வடிவங்கள் மற்றும் இணைப்புகளை தேடுங்கள். உண்மையான கதைகள். நான் சில நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடம் கேட்டேன், நீங்கள் அதிகம் பயன்படுத்தும் ஒரு மனித திறமை எது? நீங்கள் கவனிப்பீர்கள், இது எப்போதும் தொடர்பை பற்றியது. இந்த திறன்களை எவ்வாறு பயிற்சி செய்வது? இதோ நல்ல செய்தி. இந்த திறன்களை வளர்க்க உங்களுக்கு ஒரு பாடநெறி தேவையில்லை. உங்களுக்கு உள்நோக்கம் மட்டுமே தேவை. உரையாடல்களின் நாட்குறிப்பை வைத்திருங்கள். என்ன நன்றாக நடந்தது? தினமும் ஒருவருக்கு பாராட்டு தெரிவிக்கும். தெரிவிக்கும்.